சபாநாயகர் ஏதாவது மன வருத்தம் இருக்கா? அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சபாநாயகர் பிடித்து மாட்டோம். வருத்தம்லாம் தெரிவிக்க முடியாது. சபாநாயகருடைய அவரை கொடு சபையில் இந்த உருவம் நீக்கிட்டார்ல, அப்புறம் நமக்கு சபையில் கேட்குறோம். வருத்தம் பிற்படுத்தப்பட்டவர் நலத்துறை அமைச்சர் நன்றி அறிவிப்பு சொல்லப்பட்டேன். நம்முடைய தலைமைச் செயலாளர் சிவதாசமன் அவர்களுக்கும், நம்முடைய முதலமைச்சருடைய செயலாளர் முருகானந்தம் அவர்களுக்கும், டாக்டர் உமாநாத் அவர்களுக்கும், சண்முகம் அவர்களுக்கும், சகோதரி நம்முடைய அனுஜார்ஜ் அவர்களுக்கும், நம்முடைய தர்மேந்திர பிரதாப் கைத்தறி காதி செயலர் தர்மேந்தர் பிரதாப் அவர்களுக்கும், நம்முடைய விஜயராஜ் பிற்பட்டோர் நலத்துறை செயலாளர் விஜயராஜ் அவர்களுக்கும், நம்முடைய வெங்கடேசன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், நம்முடைய மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபனுடைய செயலாளர் சம்பத் ஐஏஎஸ் அவர்களுக்கும், மற்றும் நம்முடைய வாரிய தலைவர் காஜா மொய்தீன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபாநாயகர் ஏதாவது மன வருத்தம் இருக்கா? அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சபாநாயகர் பிடித்து மாட்டோம். வருத்தம்லாம் தெரிவிக்க முடியாது. சபாநாயகருடைய அவரை கொடு சபையில் இந்த உருவம் நீக்கிட்டார்ல, அப்புறம் நமக்கு சபையில் கேட்குறோம். வருத்தம் அதாவது மாண்புமிகு அமைச்சர்கள் பொறுப்பை உணர்ந்து மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் பேச, நீங்கள் அமைச்சர், நமக்கு ஒரு முதல்வர் இருக்கின்றார், அவருக்கு கீழே அமைச்சராக இருக்கின்றோம். ஒவ்வொரு வார்த்தையும் மக்களிடம் செல்லும் போது அது எப்படிப்பட்ட தாக்கங்களை உருவாக்கும். சாதாரண விஷயத்துக்கு யாரோ செய்த தவறுக்கு இந்த அரசு நோக்கி அம்புகளை எய்வார்கள். அப்படியானால் நாம் எவ்வாறு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த சட்டமன்றத்துக்கு உரிய மாண்பு. ஒரு அமைச்சர் சொல்லுகும் போது நீங்கள் ஏற்கனவே 2-3 வார்த்தைகளை நான் அவை குறிப்பிலிருந்து ஏற்கனவே நீக்கிட்டேன். நீங்க அவைத்தலைவரை சொல்லும் போது நீங்க திரும்ப நான் அதை வாபஸ் வாங்கிட்டேன்னதை விட நான் அந்த பிரச்சனையை முடிச்சிட்டேன். அதுக்கு மேல் கொண்டு நான் அதை பெருசுப்படுத்தக்கோ இல்லை. அதில் முக்கிய விஷயம் என்னன்னா, இந்த சபை நாகரிகம். மாண்புமிகு அமைச்சர் வருங்காலங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசும்போது அவையில் கவனமுடன் பேச வேண்டும் என்று கேட்டு விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 9, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மானிய கோரிக்கை 9 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 1333 கோடியே 71,63,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 92 கோடியே 14,49,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன.